பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 54 verse 10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். My unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வேன். நான் உனக்கு கிருபைகளை தருகின்ற தேவன். நான் உனக்கு கிருபைகளை அளிக்கிறேன். அதிகமான கிருபைகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், எப்பொழுதும் விலகாமல் இருக்கும். நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னா என்னுடைய கிருபையை உனக்கு தந்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நீ என்னென்ன காரியங்கள்லாம் நீ செய்யணும்னு நினைக்கிறியோ எல்லா காரியத்திலையும் நான் உனக்கு கிருபைகளை தருவேன். நானே உனக்கு அதுல கிருபைகளை கொடுத்து அந்த காரியங்கள்ல உனக்கு ஒரு வெற்றியை தேடி தருவேன். இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனியாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா செய்யவே முடியாது. ஏசப்பாவுடைய கிருபையினால தான் எல்லா காரியங்களையும் நம்மளால செய்ய முடியும். எல்லா விஷயங்களையும் சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். நீங்க அவரையே சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நீங்க எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகல. அநேக நாட்கள் நீங்க ஜெபம் பண்ண மறந்து போயிட்டீங்க. அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாவே நீங்க மறந்து போயிட்டீங்க, அப்படிதானே? உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்க அநேக நாட்கள் நீங்க மறந்து போயிட்டீங்க. ஆனாலும் ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் கிருபை உங்களை விட்டு விலகவே இல்லை. பிசாசு அவரை விட்டு உங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அநேக விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறான். பாவங்களை கொண்டு வருகிறான். சில அடிமைத்தனங்களுக்குள்ள உங்களை கொண்டு போக வைக்கிறான். சில பிரச்சனைகளை உருவாக்குகிறான். உங்களுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக நிறைய காரியங்களை அவன் செய்ய நினைக்கிறான். உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு உங்களை விலக்கி வைக்க முயற்சிக்கிறான். நீங்களும் நிறைய நாட்கள் நிறைய பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், பாவத்தின் நிமித்தம், இப்படி நிறைய காரியங்களின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு வெகு தூரம் நீங்க போனது போல இன்னைக்கு காணப்படுகின்றது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகல. நீ என்ன மறந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகல. நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் உன்னோட கூட இருப்பேன். உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகல என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் பக்கமாக வாங்க, அவரை நேசிங்க. அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் தெரியுமா? சிலுவையில தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருக்காக பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளி விட்டு அவரிடத்துல வந்து நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, எங்க மேல எவ்வளவு அன்பாக நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே இசப்பா, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா பாவங்களை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமையை பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லா தகப்பனேசப்பா அடிமைத்தனத்திலிருந்து நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர் கிருபை உங்களை விட்டு விலகல. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஏசப்பா பக்கமாக மறுபடியும் வாங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.